they never take responsibility. அவங்களுக்கு அந்த குணம் இருக்குது. எப்பொழுதுமே அவங்களுக்கு எந்த விஷயத்துலையும் பொறுப்பு இல்லைன்னா அதுக்கு 2 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை அவங்க சில சமயங்களில் பொறுப்பு எடுத்துப்பாங்க, ஆனால் பெரும்பாலும் பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த செக்லிஸ்டில் வந்து பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே வந்து 30 to 35க்கு மேலே வாங்குற ஒருத்தர் சைக்கோபேத்ஸ். இப்போ நீங்கள் இதை கேட்டவுடனே, இந்த செக்லிஸ்ட்டை கேட்டவுடனே, ஐயோ நான் கூட சில சமயங்களில் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேனே, நான் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்கேனே, நான் கூட இப்படி பண்ணிட்டேனே, நான் கூட அவங்களோட மனசை நோகடிச்ச மாதிரி பேசிட்டுனே, ஒருவேளை நான் சைக்கோபேத்தாக இருப்பனோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு சைக்கோபேத் இல்லை. ஏன்னா அந்த சைக்கோபேத்ஸுங்கிறவங்களுக்கு ஒரு கில்ட்டுங்கிறதே இல்லை. அவங்க எதை செஞ்சாலும் அதுக்காக ஐயோ அப்படின்னு பதறவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் பாவரிட்டி இருக்குது. ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன், பண்ண தான் செய்வேன், எவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் உங்களால் ஆமாம் நான் இது தான் செய்வேன், நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேன் போல இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ தான் நீங்கள் சைக்கோபேத். ஸோ இதில் ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் ஒருத்தர் வாங்கினாலே அதுவே ஒரு டேஞ்சரஸ் லெவல் ஆஃப் சைக்கோபேத்தி தான். அவங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களை அவங்க ஓட விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்து, அந்த அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த ஃபேமிலியில், அந்த ஆஃபீஸில் யாருக்கு எப்போ அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு இழுத்து விடுவாங்கன்னே சொல்ல முடியாது. உங்கள் ஒர்க்குக்கு அவங்க கிரெடிட்ஸ் எடுத்துப்பாங்க, உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு பெரிய ஒரு பாதகம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் அந்த துரோகத்தை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 15 to 20 பாயிண்ட்ஸ் இருந்தாலே அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஸோ 30 to 35னா தே ஆர் டெஃபினெட்லி வயலண்ட் கிரிமினல்ஸ். 35 and above-னா நீங்கள் சும்மா போயிட்டு இருந்தால் கூட உங்களை குத்தி மூஞ்ச ஒடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் புக். அதில் நான் இன்னொரு நாள் அதை பற்றி பேசுகிறேன். அந்த கேசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட ரியல் லைஃப் கேஸ், அந்த எக்ஸ்பீரியன்சஸ், சைக்காலஜிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் இன்னொரு நாள் பேசுகிறேன். ஆனால் இந்த புக் வந்து ப்ரைமரிலி எதில் ஃபோக்கஸ் ஆகிருக்குன்னா, நம்ம வந்து சரவுண்டட் பை இடியட்ஸ் பார்த்தோம் இல்லையா, 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ரெட், க்ரீன், ப்ளூ அண்ட் எல்லோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மனிதர்களை அவங்களோட வீக்னஸை யூஸ் பண்ணி இந்த சைக்கோபேத்ஸ் எப்படி வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க, எப்படி உங்களை பிரேவாக்கிக்கிறாங்க, அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த புக்குடைய ப்ரைமரி ஃபோக்கஸ்.